Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் how to create company, how to alter the company, how to delete the company அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து how to create the company. டேலியில் எப்படி ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணுறது. இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டேலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, இங்கே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு லோகோ இருக்கும். இதை போயிட்டு நீங்கள் இந்த டேலி மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். டேலி மேலே என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேலி ப்ரைம் எடிட் லாக் அப்படின்னு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும். இந்த கேள்வி உங்களை கேட்காது, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும். கண்டினியூ இன் எஜுகேஷன் மோடு, லைசன்ஸ் ஃப்ரம் த நெட்ஒர்க்கு, ரீஆக்டிவேட் எக்ஸிஸ்ட் லைசன்ஸ், ஆக்டிவேட். இதில் நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூ இன் எஜுகேஷன் மோடு. இந்த கண்டினியூ இன் எஜுகேஷன் மோடை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சப்போஸ் ஏதாவது டேட்டா இருந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி கம்பெனி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கம்பெனி ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா அதை ஷட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ ஆல்ட்டு ஹெச் என்டர். நான் இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கோடு போட்டால் ஆல்ட்டு கேல அடுத்தது இப்படியே டவுன் பண்ணுவாங்க. ஹெச் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதில் எது ஷார்ட்கட் கீ ஹெச். அதை போயிட்டு 2 வாட்டி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்துடும். அடுத்தது என்ன பண்ணுங்கள், உங்கள் பேரில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோ. அடுத்து என்ன பண்ணணும், உங்கள் பேரில் ஒரு ஃபோல்டர், உங்களுக்கு திஸ்பிசி அதுக்குள்ளே போங்க. திஸ்பிசியில் போங்க, இல்லைனா இங்கே இந்த மாதிரி ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு திஸ்பிசி காட்டும். திஸ்பிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைவு காட்டும். ட்ரைவு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு பீரோ இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த பீரோ தான் ஹார்ட் டிஸ்க்கு. அந்த பீரோவை திறந்தோன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். அப்பா ட்ரெஸ்ஸு ஒன்று மேலே, அது கீழே அம்மா ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஓன் ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஓன் தம்பி ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சுருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம டேட்டாவை நம்ம கம்ப்யூட்டரில் அடுக்கி வைக்கிறோம். நமக்கு வந்து முக்கியமான டேட்டாஸ்லாம் ஒரு டி ட்ரைவ், கொஞ்சம் முக்கியம் கம்மியாக இருக்கிறது இ ட்ரைவ். அந்த மாதிரி மொத்தம் உங்களுடைய கெப்பாசிட்டி 500 ஜிபி. 500 ஜிபியில் சி ட்ரைவுக்குன்னு ஒரு 150 ஜிபி போயிடும். பாக்கி இருக்கிற 350 ஒரே ட்ரைவாக டிஆர் இருக்கலாம், அல்லது இந்த 350 175 நம்ம பிரித்து கூட வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா டேலி வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் சியில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று சி இல்லாமல் மற்ற ஏதாவது ஒரு இடத்துல டி ட்ரைவ்லையோ இ ட்ரைவ்லையோ போயிட்டு முதல்ல ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். எப்படி க்ரியேட் பண்ணுறது, மவுஸை எடுத்துன்னு வாங்க. மவுஸை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து பாருங்கள், இங்கே எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ்பிசின்னு ஒன்று இருக்கும். இந்த திஸ்பிசி இல்லைன்னா கீழே ஃபோல்டர் இருக்கும். ஒன்று இந்த திஸ்பிசி போங்க, அல்லது கீழே ஃபோல்டருக்கு போங்க. போனீங்கன்னா இங்கே என்னென்ன ட்ரைவு எத்தனை ஜிபி இருக்குன்னு சொல்லும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து இ ட்ரைவ் அதில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இ ட்ரைவ் கிளிக் பண்ணி பிளாங்காக இருக்கு இல்லையா, இந்த பிளாங்காக இருக்கிற இடத்துல வச்சுட்டு நீங்கள் இங்கே வைக்கக்கூடாது, இங்கே வச்சா இங்கே ஸ்டோர் ஆகும். பிளாங்காக இருக்கிற இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக், அங்கே போய்ட்டு நியூ ஃபோல்டர் அப்படின்னு போட்டுக்கோ. இதில் நியூ ஃபோல்டரில் உங்கள் பேர் பேட்ச் நம்பர் போட்டு பேரை போட்டுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேட்ச் நம்பர் 111, அப்போ 111 ஸ்ரீனி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோ. என்ன பண்ணிக்கோ, உன் பேரில் ஒரு ஃபோல்டர் உன்னோட பேட்ச் நம்பர் போட்டு அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோ. என்ன பண்ணணும், இந்த மாதிரி 111th பேட்ச்சு ஸ்ரீனி இப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோ. ரைட்டா, இந்த ஃபோல்டரை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோ. க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ டேலி ஓப்பன் பண்ணுங்கள். டேலியில் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரணும். சப்போஸ் ஏற்கனவே ஏதாவது கம்பெனி ஓப்பனில் இருந்ததுன்னா ஆல்ட்டுக்கே ஹெச் என்டர் அப்படின்னு போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோ. அடுத்தது கம்பெனி க்ரியேஷன் என்ன பண்ணணும், நகை வேணும்னா நகை கடைக்கு போகணும். ஓகேவா, வடிவேல் சொல்லுவோம் இல்லையா, நகை வேணும்னா ஸ்ட்ரைட்டாக நகை கடைக்கு தான் போகணும் அப்படிமா. அந்த மாதிரி கம்பெனி க்ரியேட் பண்ணால் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாகவே க்ரியேட் கம்பெனி ஸ்க்ரீனுக்கு போகணும். என்ன பண்ணுங்கள், அப்பரை யூஸ் பண்ணி க்ரியேட் கம்பெனி அப்படின்னு போயிடுங்க. அப்பரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ரியேட் கம்பெனி. அங்கே போயிடுங்க. அங்கே போய்ட்டு கம்பெனி டேட்டா பாத் அப்படின்னு ஒன்று இருக்குது. கம்பெனி டேட்டா பாத் அப்படின்னா என்ன, இப்போ ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃப் வராங்க, என் ஒய்ஃப்கிட்ட கூப்பிட்டு நான் சொல்கிறேன், எப்பா இந்த மொபைலை கொண்டு போய் வைமா அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, மொபைலை கொண்டு போய் வைமா அப்படின்னு சொல்கிறேன், அது ஒன்று. ரெண்டாவது, மொபைலை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ் மேலே வைமா அப்படிங்கிறேன். மொபைலில் கொண்டு போய் வைமா அப்படின்னா எங்கே வைப்பாங்க, என் ஒய்ஃபு நேராக மொபைல் எடுத்துகிட்டு போய் அலமாரியில் வைப்பாங்க.
மொபைலை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ் மேலே வைமா அப்படின்னா மொபைலை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜ் மேலே வைப்பாங்க. அதே மாதிரி தான் கம்பெனியோடைய டேட்டா பார்த்து நீ வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறன்னா அது ஒரு டேட்டாவாக ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆகிற டேட்டா நீ வந்து சொல்லணும் இந்த இடத்துல வை அப்படின்னு. நான் இந்த மாதிரி 111 அப்படின்னு போட்டு ஸ்ரீனிவாசன் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுதான் கம்பெனி டேட்டா பார்த்து இந்த கிரியேட் பண்ணுற கம்பெனியோடைய டேட்டாவை இந்த ஃபோல்டரில் வை அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு மெத்தடு. நீ ஒன்றுமே சொல்லாமல் விட்டுட்டா என்ன ஆகும், டேலி டிஃபால்ட்டாக எங்கே இன்ஸ்டால் ஆயிருக்கோ அங்கே போய் வச்சிடும். ரைட்டா, டேலி வந்து டிஃபால்ட்டாக எங்கே இன்ஸ்டால் ஆயிருக்கோ அங்கே போய் வச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேலி எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். டேலி எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னா இப்போ இந்த டேலி இருக்குல்ல, இதை போய்ட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ராப்பர்ட்டிஸு சி ட்ரைவில் இருக்குது, அங்கே போய் இன்ஸ்டால் ஆகிடும். என்னாகும், அங்கே போய் இன்ஸ்டால் ஆகிடும். ஆனால் இங்கே என்ன சார் 107 பேட்ச்னு வந்தது சார், எப்படி சார் வந்தது அப்படின்னா இங்கே ஆல்ட் ஒய் டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆல்ட் ஒய் டேட்டாவில் நான் டேட்டா பாத்தில் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டேட்டா பாத்தில் போய்ட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல வை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல வை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா மாற்றிக்கலாம். நீங்கள் ஆல்ட் ஒயில் போய்ட்டு டேட்டா வந்து இந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றிக்கலாம். எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா ஆல்ட் ஒய் டேட்டா பாத், அங்கே போய்ட்டு டேட்டா பாத்தில் போய்ட்டு ஆல்ட் ஒய் டேட்டாவில் போய்ட்டு டேட்டா பாத்துனா டேட்டா வைக்கிற இடம், அதை வைக்கிற இடத்த இந்த மாதிரி காட்டும் இல்லையா. இங்கே வந்து நீங்கள் என்டர் அப்படின்னு கொடுத்து இங்கே செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்டர் கொடுத்து என்ன பண்ணுறோம், செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் இது செலக்ட் பண்ணு. இப்போ செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் இ ட்ரைவில் இங்கே பார்த்தீங்கன்னா 111th பேட்ச் ஸ்ரீனி, இந்த ஃபோல்டர் டேட்டாவை ஃபோல்டரில் தான் வைக்க முடியும். இந்த ஃபோல்டருக்குள்ளே வை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து டேலியை ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்க்குறேன் கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும், உன் டேட்டாவை எங்கே வைக்கிறது அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ பாருங்கள், கண்டினியூ இன் எஜுகேஷன் மோடு கிரியேட் கம்பெனி கொடுக்குறேன். எங்கே வந்தது, மேலே E111 ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வை அப்படின்னா அந்த இடத்துல வைக்கும். ஒன்றுமே சொல்லாமல் போய்ட்டோன்னா டிஃபால்ட்டாக டேலி எங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ அங்கே வச்சிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நீ என்ன பண்ணணும், டேலிக்கு நீ இன்செக்ட் பண்ணணும், டேட்டாவை இங்கே வை அப்படின்னு இன்செக்ட் பண்ணணும். எப்படி இன்செக்ட் பண்ணுறது, இந்த இடத்துல ஆல்ட் ஒய் அதில் போயிட்டு டேட்டா பாத் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டேட்டா பாத்தில் போய்ட்டு என்டர் கொடுத்து செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் எந்த இடத்துல உன்னுடைய ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டரை 2 வாட்டி கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடு. குயிக்காக சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்டி கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா உனக்கு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஒரு வாட்டி வெளியில் போய்ட்டு வா. வெளியில் போய்ட்டு வந்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து உட்காந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறது, கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா திக்ஷா பேக்கேஜிங் ப்ரைவேட் லிமிடெட். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/5/2020, நான் 25லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா வச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்பெனி பேர் காப்பி பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் சி. காப்பி பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன, கண்ட்ரோல் சி, சி ஃபார் காப்பி. பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வி, ஓகேவா, வி ஷேப். காப்பி பண்ண ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் சி, பேஸ்ட் பண்ண ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் வி, ஓகேவா, கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, அவ்வளோதான். ஸோ இப்போ காப்பி பண்ணியாச்சு, இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு கம்பெனி நேம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எண்டு பட்டன் கொடுத்து ஒரு ஐஃபன் போட்டு ஃபினான்ஷியல் இயர் போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025-26 டேட்டா அப்படின்னா அந்த 2025-26 டேட்டா அப்படிங்கிறது தெரியணும். ஒரு டேட்டா இருக்குது, இந்த டேட்டா வந்து எந்த வருஷம் டேட்டான்னு தெரியணும் நமக்கு. டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் நீங்கள் இயர் வைஸ் மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் 4-5 வருஷம் டேட்டாவும் ஒன்றாவும் மெயின்டைன் பண்ணலாம். இந்த 4-5 வருஷம் டேட்டா ஒன்றா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இயர் வைஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம், இயர் வைஸ் மெயின்டைன் பண்ணுறோம், டேட்டா வந்து இயர் வைஸ் தான் மெயின்டைன் பண்ணணும். இயர் வைஸ் மெயின்டைன் பண்ணால் அது வந்து ஈஸி அட்மினிஸ்ட்ரேஷன். ஒன்று டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும், அது ஒன்று. டிபார்ட்மெண்ட்லேருந்து உனக்கு இன்வெஸ்டிகேஷன் வராங்க, இன்கம் டேக்ஸ்லேருந்தோ ஜிஎஸ்டிலேருந்தோ ரைடு வராங்க. ரைடு வந்து இந்த கரண்ட் இயர் டேட்டா கொடுப்பா அப்படிங்கிறாங்க. நீ கரண்ட் இயர் டேட்டா மாத்திரம் தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா இந்தாங்க சார் கரண்ட் இயர் டேட்டா நம்ம கையில் வச்சு கொடுத்துடலாம். அந்த மாதிரி இல்லாமல் நீ டேட்டாவையே ஸ்ப்ளிட் பண்ணாமல் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒன்றா வச்சுருந்தேன்னு வச்சுக்கோ,
ஒன்றா வச்சுருந்தேன்னா 10 வருஷம் டேட்டாவும் இன்றைக்கி மொத்தமாக அவன்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், இந்த வருஷத்தை மாத்திரம் நோண்ட மாட்டான், பின்னாடி போய் ஆரம்பத்துலேருந்து அன்னைக்கு கிளம்புற 6 மணின்னு எல்லா டேட்டாவையும் நோண்ட ஆரம்பிப்பான். அந்த மாதிரி நோண்டினா அதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன், எனக்கே இப்போ பதில் சொல்ல முடியல. என் ஒய்ஃபு வருவாங்க, வந்து மொபைல் ஃபோனில் இப்படி எடுப்பாங்க, ஏங்க ஜிபே எப்படி பண்ணுறது சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன தெரிய போகுது, +2 தானே அப்படின்னு சொல்லி நான் ஜிபே ஆப்ரேட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். அவ்வளோதான், நமக்கு சங்கு முடிஞ்சது. அதுக்கு கீழே என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்க்குறாங்க. டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு வருதா, ஜிபே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஓகேவா. டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு வருதா, அதில் போயிட்டு திடீர்னு என் ஒய்ஃப் ஒரு கணக்கு கேட்குறாங்க, ஏங்க இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, இது என்னங்க மே மாதம் இவ்வளோ அமௌண்ட் 41,750 ரூபா, இந்த காட்டுது பாருங்கள். மே மாதம் எவ்வளோ செலவுன்னா 41,750 ரூபா. ஏங்க 41,750 காட்டுது என்னங்க அப்படின்னு கேட்டான். இல்லைம்மா அது இந்த மாதம் செலவு பண்ண காசுமா அப்படின்னு. இந்த மாதம் 41,000க்கு என்னங்க செலவு அப்படின்னா எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா இது சொன்னால் அடுத்த கேள்வி அது கேட்பா அப்படிங்கிறது தெரியும். மாட்டின்ட்டோம் நம்ம. 41,000க்கு உங்களுக்கு என்னங்க செலவு, கணக்கு சொல்லுங்க அப்படின்னா, என்ன செலவு தோதா இருக்கேம்மா அதை பாருமா அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்ட செலவு. என்னங்க நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றீங்களா, நான் இல்லாதப்ப யாரோட சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோக்கு சாப்பிட்றீங்க, ஏன் 41,000க்கு உங்களுக்கு என்ன செலவு, இல்லைம்மா அதில் 30,000 32,000 லோன் கட்டினதுமா, ஒரு 10,000 உனக்கு கொடுத்தேன், அதில் பார்த்தீங்கன்னா 32 40,000 போயிடுச்சு, ஒரு 1,250 ரூபா தான் நான் சொந்தமாக செலவு பண்ணது டீ காப்பிக்கு. இருந்தாலும் அவங்க கேட்ட கேள்வி நம்மளை அப்படியே அதிர்ச்சி ஆகிடுச்சு. வீட்டில் ஒய்ஃபுக்கிட்ட அவங்கள்ட்ட பதில் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. நீ 1 இயர் டேட்டாவை கொண்டு போய் நீ டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கறதுக்கு பதிலாக 10 வருஷம் டேட்டாவை கொண்டு போய் அவன் கையில் கொடுத்துட்டு அவன் கேட்குற கேள்விகள்லாம் நீ வந்து பதில் சொல்கிற மாதிரி தான் உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், டேட்டாவை இயர் வைஸ் மெயின்டைன் பண்ணணும். புரியுதா, டேட்டாவை என்ன பண்ணணும், இயர் வைஸ் தான் மெயின்டைன் பண்ணணும். அதை விட்டுட்டு 5 வருஷம் டேட்டா மெயின்டைன் பண்ண முடியாது. இயர் வைஸ் மெயின்டைன் பண்ணும்போது இது எந்த இயருடைய டேட்டான்னு உனக்கு தெரியணும், இது எந்த இயருடைய டேட்டான்னு உனக்கு தெரியணும். அதனால் என்ன பண்ணுறோம், மேலே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் பின்னாடி ஃபினான்ஷியலி 25-26. ஆனால் இங்கே மெயிலிங் நேம் வரும்போது என்ன பண்ணணும்னா எண்டு போயிட்டு எண்டு பட்டனை கொடுத்துட்டு பேக் ஸ்பேஸ் போட்டு இதை ரிமூவ் பண்ணிடணும். ஏன் ரிமூவ் பண்ணணும், இப்போ சரவணா ஸ்டோர் போகிறீங்க, சரவணா ஸ்டோர் போயிட்டு சரவணா ஸ்டோரில் நீ என்ன பண்ணுற, ஒரு சாரீ எடுக்கிற, ஒரு பேண்ட் எடுக்கிற, அவன் பில்லு தரான், அந்த பில்லில் என்ன இருக்குது, சரவணா ஸ்டோர் 2025-26 இருக்குது. நீ என்ன உடனே என்ன சொல்வேன், சரவணா ஸ்டோரு இந்த வருஷம் 2025-26னா அடுத்த வருஷம் அது என்னடா குஷ்பு ஸ்டோராடா, கேள்வி கேட்போமா, கேள்வி கேட்போமா மாட்டோமா. அப்போ நம்ம கிரிட்டிசைஸ்க்கு ஆளாகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், நம்முடைய அவுட்புட்டில் இது எந்த வருஷம் டேட்டான்னு வெளில தெரியக்கூடாது, பட் இன்புட்டில் இது எந்த வருஷம் டேட்டான்னு நமக்கு அடையாளம் தெரியணும், வெளியில் இருக்கிறவனுக்கு தேவையில்லாது. ஓகேவா. ஸோ அந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி போட்டிருங்க. அடுத்தது அட்ரஸ். அட்ரஸ் வந்து 3 லைனில் இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா, இது 3 லைனில் இருக்கணும். நம்பர் 12, நாராயண முதலி ஸ்ட்ரீட்டு, சவுகார்பேட்டு, சென்னை 6,01,000. ஸ்டேட் வந்து ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ரைட்டில் லிஸ்ட்டில் வரும், நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். தமிழ்நாடு டைப் பண்ணால் போதும். பின்கோடு இன்னொரு முறை, டெலிஃபோன் 044-2836-1563 8 டிஜிட் நம்பர், மொபைல் நம்பர் 8825470442, மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன், சாரி திக்ஷா பேக்கு 2023@gmail.com. இங்கே ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1/4/25, வேற புக்கு ஸ்டார்ட் ஃப்ரம் 1/5/25. ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஆரம்பிக்குது, 1/4/2025.
புக்கு எப்போ ஆரம்பிக்குது? 1/5 மே மாதம் இன்னைக்கு தான் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோ. 1/5 ஓகேவா? ஃபினான்ஷியல் இயர் 1/4 ஆரம்பிக்குது. வேறஸ் புக்கு ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 1/5/2025. இப்போ இந்த இடத்துல புக்ஸு பிகினிங் ஃப்ரம் அப்படின்னு போட்டு 1/5/2025ன்னு போடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/5/2025ன்னு அங்கே போடுறது மூலியமா நம்ம 2 விஷயம் டிக்ளேர் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? 2 விஷயம் டிக்ளேர் பண்ணுறோம். அந்த இடத்துல 1/5/2025ன்னு போடுறது மூலியமா 2 விஷயம் டிக்ளேர் பண்ணுறோம். மொதல் விஷயம், வாட் எவர் த ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட்டட், இட் இஸ் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் 1/5/2025. மொதல் டிக்ளரேஷன் என்ன? whatever the opening balance we created, it is the opening balance of 1/5/2025. 1/5/2025. நம்ம என்ன ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறோமோ அந்த கிரியேட் பண்ண ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாமே 1/5/2025ஓட ஓப்பனிங் பேலன்ஸ். ரெண்டாவது டிக்ளரேஷன் என்ன தெரியுமா? there is no any transaction before this date. 1/5/2025க்கு முன்னாடி எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை. இருந்தா என்ட்ரி பண்ண முடியாது. இருந்தாலும் என்ட்ரி பண்ண முடியாது. இல்லை, என்ட்ரி பண்ண முடியாது. ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் பேர் வைக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை நடக்கும், ஸ்கூலில் சேர்ப்போம், காலேஜில் சேர்ப்போம், ராமகிருஷ்ணா மிஷன் டேலி கிளாஸ் சேர்ப்போம், கல்யாணம் பண்ணுவோம், வேலைக்கு போகும், கல்யாணம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணும். எல்லாமே ஆஃப்டர் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டிரான்சாக்ஷன்லாம். அதே மாதிரி தான் ஒரு கம்பெனி ஆரம்பித்த டேட்டு அன்னிலேருந்தோ அல்லது அதுக்கு அப்புறம் தான் டிரான்சாக்ஷன் என்ட்ரி வருமோ ஒழிய அதுக்கு முன்னாடி என்ட்ரி வருமோ? வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம 1/5 நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்டி அந்த இடத்துல நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். whatever the opening balance we created, it is the opening balance of 1/5/2025. அது முதல் டிக்ளரேஷன். ரெண்டாவது டிக்ளரேஷன், there is no any transaction before this date அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். கிளியரா? என்டர் கொடுங்க, என்டர் கொடுங்க, என்டர் கொடுங்க, சேவ் பண்ணுங்க. இந்த மாதிரி சேவ் பண்ணது என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு F11 ஃபியூச்சர் காட்டும். சேவ் பண்ணது என்ன ஆகும்? இந்த மாதிரி உங்களுக்கு F11 ஃபியூச்சர் காட்டும். இதை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க, அடுத்த கம்பெனி கிரியேட் பண்ணலாம். இதை சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு 2 வழி இருக்குது. ஒன்று என்ட்ரு கொடுத்து இப்படியே என்ட்ரு கொடுக்கலாம். இது ஒரு மெத்தட். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு. என்ன மெத்தடு? என்டர். ஆமாம் என்டர். ஆமாம் என்டர். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்கு, அதுக்கு பேர் கண்ட்ரோல் ஏ, குயிக்காக சேவ் பண்ணுறது. டேலியில் குயிக்காக சேவ் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னா கண்ட்ரோல் ஏ. ஒரு முறை சொல்லுங்க, டேலியை குயிக்காக சேவ் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? கண்ட்ரோல் ஏ. ஒரு விஷயத்தை பண்ணலாம், ஒரு விஷயத்தை குயிக்காக பண்ணலாம். ஒரு விஷயத்தை குயிக்காக பண்ணணும்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ இருக்கு. ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் கீ இருக்கு, ஒரு விஷயத்தை குயிக்காக பண்ணுறதுக்கும் ஷார்ட்கட் கீ இருக்கு. நீங்கள் வெறும் என்டர் கொடுத்தீங்கன்னா ஆமான்னு அர்த்தம். கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா குயிக்காக சேவ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், F11 ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த ஸ்க்ரீனுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த இடத்துல கண்ட்ரோல் ஏ கொடுத்தேன் அப்படின்னா அவ்வளோதான், ஒன் ஷாட்டில் அது சேவ் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் அடுத்த கம்பெனி கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 13 கம்பெனி இருக்குது. இந்த 13 கம்பெனி நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். இப்போ இந்த கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சா? இந்த மாதிரி கிரியேட் பண்ண கம்பெனியை முதல்ல ஷட்டரை எடுத்து ஷட் பண்ணுங்கள். ஷட் பண்ணிவிட்டு அடுத்த கம்பெனி கிரியேட் பண்ணுங்கள். இதை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? இதை மூடுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? எகைன் ஆல்ட்டுக்கே ஹெச் என்டர். ஓகேவா? ஆல்ட்டுக்கே ஹெச் என்டர். இந்த கம்பெனி க்ளோஸ். இதுக்கப்புறம் நிறைய கம்பெனி உங்களுக்கு கொடுத்துருங்க, அந்த கம்பெனிலாம் போய்ட்டு கிரியேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எங்கே இருக்குது இந்த மாதிரி நிறைய கம்பெனி. இதோ இங்கே இருக்குது பாருங்கள், 13 கம்பெனி இருக்குது. இந்த 13 கம்பெனி நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குமரேசனுங்கிற கம்பெனி 31/3/2004.
இந்த டேட் இருக்குன்னா அந்த டேட்டுக்கு முதல்ல என்ன ஃபினான்ஷியல் இயர், என்ன அசஸ்மெண்ட் இயர், அதை முதல்ல கண்டுபிடிச்சிக்கோ. இப்போ 2034 அப்படின்னா அதனுடைய ஃபினான்ஷியல் இயர் 2003-4, அதனுடைய அசஸ்மெண்ட் இயர் 2004-5, ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகிறது 1/4/2003, வேற புக்கு ஆரம்பிக்கிறது 31/3/2004, 31/3/2004 ஆரம்பிச்சு அன்றைக்கி அது முடிஞ்சு போச்சு. எப்படி இன்னொரு கம்பெனி டாலியில் ஸ்டார்ட் பண்ணுறது? ஏற்கனவே இருக்கிற கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நகை வேணும்னா நகை கடைக்கு போகணும். ஓகேவா? வழக்கம் போல தான். நகை வேணும்னா என்ன பண்ணணும்? நேராக நகை கடைக்கு போகணும். கம்பெனி கிரியேட் பண்ண என்ன பண்ணணும்? நேராக கம்பெனிக்கு போகணும். கிரியேட் கம்பெனி முடிஞ்சு போச்சு. கிரியேட் கம்பெனி பேட்ச் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குமரேசன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2003-4. இங்கே வரும்போது என்ன பண்ணணும்? இதை ரிமூவ் பண்ணிடணும். இதை வந்து என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணிடணும். அட்ரஸ் 10/2 அங்கே கொடுத்துருக்குற அட்ரஸை அதை டைப் பண்ணிக்கோ. பிருந்தாவனம், செகண்ட் ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000, தமிழ்நாடு. பின்கோடு இன்னொரு முறை 6,31,000. எஸ்டிடி கோடோட போடுங்க 1563. மொபைல் நம்பர் போட்டுக்கோ 8825470442. இங்கே வந்து மெயில் ஐடி போடுங்க ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com அப்படின்னு போடுங்க. இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயர் பாருங்கள். ஃபினான்ஷியல் இயர் என்ன கொடுத்துருக்கு? 31/3/2004. ஃபினான்ஷியல் இயர் 1/4/2003 ஸ்டார்ட் ஆகுது. 3 இல்லையா? 1/4/2003. புக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 31/3/2024. ஓகேவா? சரி, 31/3/2004 2024 போட்டேன். அதான் சேவ் ஆகலை. போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இந்த கம்பெனியை ஷட் பண்ணுங்கள். ஆல்ட்டுக்கே ஹச்சு என்டர். அடுத்தது இன்னொரு கம்பெனி கிரியேட் கம்பெனி. அடுத்தது போயிட்டு மூணாவது கம்பெனி கண்ணன் 1/2/2018 17/18. டூனா அதே அட்ரஸ்ஸு. அதே மாதிரி என்ன பண்ணணும்? இந்த இடத்துல கண்ணன் அப்படின்னு போட்டு ஃபினான்ஷியல் இயர் 2017-18 அப்படின்னு போட்டுக்கோ. இங்கே வந்து என்ன பண்ணு? ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிவிடு. அட்ரஸ் அதே அட்ரஸ் தான் 10/2 பிருந்தாவனம், செகண்ட் ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000. இந்த இடத்துல தமிழ்நாடு போட்டுக்கோ. இன்னொரு வாட்டி பின்கோடு போடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீயாவே இந்த மாதிரி 8 டிஜிட் நம்பர் போட்டுக்கோ. 8825470442. மொபைல் நம்பர் போடு, மெயில் ஐடி போட்டுக்கோ. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போட்டுட்டு இந்த இடத்துல ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com இந்த நம்பரை போடு. இந்த இடத்துக்கு வாங்க. ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2017. புக்கு எப்போ ஆரம்பிக்குது பாரு? 1/2/2018 1/2/2018 போட்டு என்ட்ரு கொடு. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. அடுத்தது என்ன பண்ணணும்? இதே மாதிரி 13 கம்பெனி கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கோ. ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ண ஆல்ட்டுக்கே ஹெச் என்டர். அடுத்தது கிரியேட் கம்பெனி. இதே மாதிரி நீங்கள் 13 கம்பெனியும் கிரியேட் பண்ணுங்கள். இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 கம்பெனியை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். கொஞ்சம் தெரியுது கேமராவில் தெரியுது. 2 நிமிஷம் இப்படி உட்காரு, முடிச்சிடும். ஓகேவா? 2 நிமிஷம் தான். இல்லை விடு, நான் அப்படி மாற்றிக்கிறேன். விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றிட்டேன். தெரியுது ரைட்டா? ஸோ இதே மாதிரி நீங்கள் 13 கம்பெனி இன்றைக்கி க்ரியேட் பண்ணுங்கள். நாளைக்கு கம்பெனி எப்படி ஆல்ட்ரு பண்ணுறது, நாளைக்கு எப்படி கம்பெனியை டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்களுடைய டாலி ஸ்ரீனிவாசன். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனல் டாலி ஸ்ரீனிவாசன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. இந்தியா இன்றைக்கி போரில் இறங்கியிருக்கு. இந்த போர் வெற்றிகரமாக இந்தியா வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருவரும் உங்களுடைய இறைவனுடைய வேண்டிங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், விடைபெறுவோம். பாய்.